ஆஹா, வெள்ளிக்கிழமைனாவே ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு இல்ல. ஏன்னா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்து 2 பேரை ஜெயிலுக்கு அனுப்புறது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் தான். அதுல இந்த வாட்டி 2 பேர் ஜெயிலுக்கு போறாங்க. ஒரு நபரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டஸ்டன்ட் சொன்ன ரீசன்ஸ் வேலிடா இருந்துச்சு. இன்னொரு நபருக்கான ரீசன்ஸ் வந்து எனக்கு வேலிடா படவே இல்லை. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் யாரு தான் அந்த டிசர்விங் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றதையுமே பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அதை மட்டும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக பங்கேற்று கொள்ளாத 2 நபர்கள் அப்படின்றது தான். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி பேஸ்ட் அப்பான் த டாஸ்கை தாண்டி வீட்டு வேலைகள் அனைத்திலுமே இருக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகேவா? இதுல 2 ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர். வினோத் வந்து திவாகர் சொல்றாரு, கிமி வந்து திவாகரை சொல்றாங்க, ரம்யா வந்து கிமியை சொல்றாங்க, திவாகர் வந்து அரோரா. ஏன்னா திவாகர் வந்து அரோரா சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். அரோரா வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணி வச்சாங்க. திவாகருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஆச்சு, அதனால திவாகர் எந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு வெளியேறினால் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினார், இது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்தனுடைய வெளிப்பாடு தான் திவாகரை போட்டு கொடுத்து அங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்ற காண்டு ஒரு பக்கம் திவாகருக்கு அரோராமால இருக்கு. தட் இஸ் பர்சனல் அப்படின்றது தான் பாயிண்ட் அந்த இடத்துல. அடுத்து வினோத்தும் திவாகர், கிமியும் திவாகர். வினோத்துக்கும் திவாகருக்கும் இருக்கிறது என்ன, அதுல அதுவும் பர்சனல் தான். சுபிக்ஷாவும் திவாகரை சொல்றாங்க, விக்ரமும் திவாகர். அதுல என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபைனலா அரோரா வந்து சொல்றேன், லவ் 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 இப்படிதான் ஃபுல் வீக் போச்சு அப்படின்ற பாயிண்ட் ஹைலைட் பண்றாங்க. ஸோ அவர் லவ் மட்டும்தான் டிராவல் பண்ணி எடுத்துட்டு போனாரு, வேற எந்த இடத்துலையுமே ஒரு கேரக்டர் எடுத்துட்டு போல, அது கேரக்டர் முழுசா பிளே பண்ணல அப்படின்ற ஒரு ரீசனை வைக்கிறாங்க. கரெக்ட். முதல் நாள் லவ் லவ்னு தான் பண்ணாரு. 2வது நாள் அந்த கேரக்டரை மாத்தின உடனே அவருக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதுலயே வந்து அவருக்கு கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. இதுல வந்து மத்தவங்க பொறாமப்படுறாங்கன்னு அவரு நினைச்சாரு. கடைசியில அவருக்கே மத்தவங்களுக்கு அந்த பதவி பொறைச்சதை அவரால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியலன்றதுதான் யதார்த்தமான உண்மைகள். ஓகே, அடுத்து கிமி வந்து ஒரு பாயிண்ட சொல்றாங்க, நிறைய உங்க கேரக்டரை விட்டு பிரேக் பண்ணீங்க. ஆமா, பல இடத்துல திவாகர் அந்த அமைச்சராக இல்லாமல் ஒரிஜினல் திவாகர் பிபிடி வெளியே பல இடங்களில் வெளியே வந்தார். ஸோ கம்ப்ளீட்டா அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டினார் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. திவாகர் ஒரு சில நபர்களுக்கு எதிராக பேசிய பாயிண்ட்கள் நியாயமாக இருந்தாலுமே ஈ வாஸ் ஸ்டே இன் தட் கேரக்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவங்க கேரக்டர்லயே முழுமையாக பர்ஃபார்ம் செய்தார்களா அப்படின்னும் போது கண்டிப்பா இல்லவே இல்லை அப்படின்றத ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுல திவாகர் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு டிசர்விங்கான கேண்டிடேட் தான். 5 பேர், வினோத், கெமி, சுபிக்ஷா, விக்ரம், அரோரா 5 ஓட்டு வாங்கி திவாகர் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ப்ரோமோ படி. 2வது போவுமே அமித் வியானாவை சொல்றாரு. அமித் வியானா சொல்றது மட்டும் இல்லாம இவங்களையுமே சொல்றாரு அப்படின்றது தெரியுது. ஒரு பக்கம் கனிய பிரஜன் கனி, திவ்யா கனி, கமருதீன் கன்னி, ஓகேவா, அடுத்து பார்வதி கனி. கிட்டத்தட்ட இங்கேயே கனிக்கு 4 ஓட்டு வந்துருச்சு. இந்த 4 ஓட்டும் எந்த தரப்புல இருந்து வந்திருக்கு அப்படின்றத நீங்க நோட்டீஸ் பண்ணணும். பிரஜன், திவ்யா, கமருதீன், பார்வதி, இந்த 4 பேருமே இந்த ஒரு புது ஒரு கேங் பெரிய கூட்டணி வைத்து நேற்று கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்தல, அந்த 4 பேருமே வாலண்டரியா பிளான் பண்ணி இதை நாமினேஷன்ல போட்டிருக்காங்கன்றது தான் பாயிண்ட். ஸோ க்ரௌடை சொல்றத மோஸ்டா கேட்கறாங்க. எப்படி க்ரௌடு சொல்றத மோஸ்டா கேட்கறாங்க அப்படின்ட்டு நேத்தா உங்களுக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த வாரம் கனி வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல போகக்கூடிய ஆளே இல்லை, ஓப்பன்லி சைட். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த ராஜாங்கத்தில் சிறந்த பர்ஃபார்மன்ஸ் செய்த 3 நபர்களில் கனி, அரோரா மற்றும் எஃப்ஜே பர்ஃபார்மன்ஸ் செஞ்சது அந்த 3 பேர் தான். அந்த 3 பேரை ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னா இட் இஸ் நாட் அக்செப்டபிள். இதுல கனி ஜெயிலுக்கு போக தகுதியே இல்லாத ஒரு நபர். ஆனா இவங்க தனக்குள் இருந்த பர்சனல் காரணத்தால் கனி இப்படிலாம் செய்யறாங்கன்ற காரணத்தால் கனி எடுத்துட்டு போய் நாமினேட் பண்ணிட்டாங்க. ஓவரால் அவங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் கூட பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேட்டகரியில கனி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ ஆஸ் பர் த டாஸ்க் அண்ட் வீட்டு வேலைகளை கம்பேர். இந்த வாரத்தை பொறுத்தவரையும் நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, தங்களுக்காக நின்று இருக்காங்க. இது வரைக்கும் பெருசா பேசாத கனி இந்த வாரம் பயங்கரமா பேசி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல முழுக்க குரூப்பிசம் பண்ணி கனியை எடுத்துட்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணாங்கல்ல குரூப்பிசம், அந்த வழியை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா, அதனால் நாங்களும் குரூப்பிசம் செய்து காட்டுவோம். ஸோ ஒரு குரூப்பிசத்தை உடைக்கணும்னா நாங்கள் பெரிய குரூப்பிசத்தை பண்ணி அவங்கள உடைச்சி எரிப்போம் அப்படின்ற மாதிரி இது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, அடுத்து பார்வதி. வெளி தோற்றத்தில் நீங்க ஸ்வீட்டா இருந்தாலும் உள்ள பயங்கரமான நேச்சர் இருக்கு, பயங்கரமான விஷயம் இருக்கு. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சொன்னார்ல, அதே பாயிண்ட் தான். ஸ்வீட்டா இருக்காதீங்க,
அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க பார்வதி ஹைலைட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. கனியும் திவாகரும் ஒன்றாக ஜெயிலில் செல்வார் அப்படின்றது இந்த ப்ரோமோ மூலியமா நமக்கு தெரியுது. சரி, ஒரிஜினலா யார் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்முக்கு டிசர்விங் கேண்டிடேட் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா வுட் சே நிறைய பேர் இருக்காங்க. கெமி என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு டாஸ்க்கை தாண்டி கெமி பெருசா கேரக்டர்ல கூட எந்த ஒரு ரோலும் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. கெமி எதுவுமே பண்ணல. அடுத்ததாக சுபிக்ஷா என்ன பண்ணாங்க சொல்லுங்க? சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? கெமியும் பண்ணல. சுபிக்ஷாவும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தூக்கி கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு சுபிக்ஷாவும் பெருசா ஒன்றும் பண்ணல. எந்த இடத்துல ஹைலைட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அங்கங்க பேசினாங்களே தவிர்த்து வெறும் ரோல் எடுத்து பண்ணல. இந்த மாதிரி லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் மக்களே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கெமி வுட் கம் கனி பிளேஸ் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏதாவது பண்ணியிருக்கணும். ரம்யா என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ரம்யா கூட என்ன பண்ணாங்க நீங்க சொல்லுங்களேன்? ரம்யா கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துங்க, நிறைய ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்காங்க. இது முழுக்க முழுக்க எதனால் நடந்திருக்குன்றதை நீங்க புரிஞ்சுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ இருக்கு, அதுல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.